மீனம் ராசிக்கார அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தனிமையை உணர வைத்த சூழ்நிலைகள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. துன்பங்களும் துரோகங்களும் உங்களை சூழ்ந்த பொழுது உங்களுக்காக கை கொடுக்க ஒரு மனிதன் கூட இல்லை என்பது தான் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஆக பெரும் ஒரு கொடுமை என்றால் அது இதுவாகவே மட்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாரும் வருவார்கள், போவார்கள். ஆனால் யாரும் நிலையாக இருக்க மாட்டார்கள். பாதியிலே வருவார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை மட்டும் அவர்களுக்கு பயன்படுத்திவிட்டு அதற்கப்புறம் உங்களை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். உங்களை பொறுத்த அளவுக்கு நாட்டு நடப்பு வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதேனும் ஒரு உதவிகள் வேண்டுமென்றால் உங்களை நாடித்தான் அனைவரும் வருவார்கள். ஏனென்றால் அவ்வளவு ஆள் பலம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். இதை கேட்டாலும் உடனே நீங்கள் சரி என்று ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நபர்கள். அதனாலேயே உங்களிடம் தேவைக்கு வரக்கூடிய நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார்கள். ராசிக்கு 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம் வலுவடையும் பொழுது இந்த தனிமை போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு அது உங்களை கஷ்டத்திலும் கவலைகளிலும் ஆழ்த்தி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நமக்கு என்று யாரும் இல்லையே, எல்லாரும் தங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் நம்மோடு பழகுகிறார்கள் என்ற கசப்பான உண்மை உங்களுடைய தனிமையை நோக்கி இப்பொழுது நிச்சயமாகவே தள்ளியிருக்கும். ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும். பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல், அவமானங்கள் என அனைத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருண்ட அறைக்குள் நெஞ்சு படப்படப்புடன் நீங்கள் தனிமையில் போராடிய நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மரண வேதனைக்கு உங்களை நிச்சயமாக தள்ளியிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், அது என்னை இந்த அளவுக்கு கொண்டு போய் தனிமையில் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் சொல்ல முடியாத மனக்கவலைகளை நீங்கள் மனதிற்குள்ள சுமந்து கொண்டே தான் இருந்தீர்கள். உங்களுடைய சிரிப்பிற்கு பின்னால் மறைந்திருந்த வழியை சிலர் மட்டுமே தான் அறிந்திருப்பார்கள். இன்னும் சிலர் அதனை அறிந்ததை கிடையாது. மீனம் ராசி என்பர்களை வெளியில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது போலவே தான் நிச்சயமாகவே தோன்றியிருக்கலாம். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் இருந்த கவலைகள், பயங்கள், சிந்தனைகள் யாருக்கும் முழுமையாக தெரியாமல் இதுவரைக்கும் போய்விட்டது. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். ஒரு சில நபர்களுக்கு இப்பொழுது எல்லாமே நன்றாகத்தான் தெரியும். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க நெருங்கிய நபர்களிடத்தில் கூட தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஏற்படலாம். உங்களுடைய மனதிற்குள் இருந்த கவலைகள், பயங்கள், சிந்தனைகள் யாருக்கும் முழுமையாக தெரியாமலே போய்விட்டது. பல நேரங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லாமல் நீங்களே சமாளித்திருக்கலாம். குடும்பத்திற்காகவும் உங்களை நம்பியவர்களுக்காகவும் உங்களுடைய சொந்த வழிகளை நீங்கள் மறைத்து வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். நம்முடைய குடும்பம் நம்மை தவறாக நினைத்து விடுமோ, அல்லது நம்ம நிலைமையை பார்த்து அவர்கள் கவலைப்பட்டு விடுவார்களோ என்றெல்லாம் நினைத்து உங்களுடைய குடும்பத்திடம் எதையும் கூறாமல் பண பிரச்சனையில் இருந்து எல்லா விதமான உங்களுக்குன்னு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தனிநபராக இருந்து நீங்கள் மட்டும்தான் பார்த்து கொண்டீர்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இறந்து கொண்டும் இருக்கிறது. சில இரவுகளில் பழைய நினைவுகள் உங்களுடைய மனதை இன்னும் பாதித்து போட்டு கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து உங்களுடைய மனதை இன்னும் கனமாக்கி கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் இன்னும் இருந்துட்டே தான் இருக்கிறது. ஆனாலும் அதையும் வெளியில் காட்டாமல் அமைதியாக கடந்து வந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். மீனம் ராசிக்காரங்களை, உங்களுடைய அமைதி என்பது உங்களுடைய பலவீனம் கிடையாது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய மன வலிமையின் அடையாளமாகவே இருக்கலாம். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு முன்னே செல்லக்கூடிய திறமை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் நீங்கள் எவ்வளவு கீழே போனாலும் எப்படியாவது மேலே ஒரு நபரை பிடித்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு செயலை செய்தோ மேலே வந்து விடுவீர்கள். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்கு ஆன்மீக சிந்தனையும் உள்ளுணர்வும் அதிகம் என்று தான் கூறப்படுகிறது. நீங்கள் சந்தித்த மனக்கவலைகள் இனிமேல் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது நிறைவேற்றப்பட போகிறது. இத்தனை காலம் 7.5 சனியின் பிடியில் சிக்கிக் கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் ஒரு பக்கம் கால் எடுத்து வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை
வேறு ஒரு பக்கம் செல்லும். நீங்கள் நினைத்தது மட்டும் நடக்கவே நடந்திருக்காது இத்தனை காலகட்டங்களும். ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காமல் இருந்ததல்லவா, அது எல்லாமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் காணல் நீராகிவிட்டே போயிருக்கும். ஆனால் இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். இனிமேல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறி உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் உங்களுடைய கைகளுக்குள் கிடைக்கும். அதனை மட்டும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க தொடங்கிவிடும். சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவாக போகிறது. தடைகள் அனைத்தும் விலகி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே பிறக்கும். உங்களுடைய லட்சியங்கள் யாவும் கைகூடி வந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு முழுமையை பெறக்கூடிய உன்னத தருணங்கள் என்றால் அது இந்த தருணங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த கால வேதனைகளுக்கு முடிவு வரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில சில காயங்கள் இன்னும் மனதில் தான் இருக்கும். சில மனிதர்களின் வார்த்தைகளும் சில சம்பவங்களும் சில இழப்புகள் உங்களை ஆழமாகவே பாதிக்க வைத்திருக்கலாம். வெளியில் அனைத்தும் சரியாக இருப்பது போலவே காட்டினாலும் உங்களுக்குள்ள சில நினைவுகள் உங்களை இன்னும் பாதிக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அனுபவித்த வேதனைகள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாகவே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் மீனம் ராசிக்காரங்களை எந்த ஒரு இருண்ட காலங்களும் நிரந்தரமானது கிடையாது. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக நடந்தவைகளும் இல்லை. மாறாக உங்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றுவதற்காகவே மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிட பார்வையில் கால மாற்றங்கள் வாழ்க்கையில புதிய திருப்பங்களை கொண்டு வரும் என்று தான் கூறப்படுகிறது. கடந்த காலத்தில் இருந்த மன அழுத்தங்கள் என்பது குறைந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உருவாக்கலாம். உங்களை காயப்படுத்திய விஷயங்களில் இருந்து நீங்கள் மெதுவாக வெளியே வரக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது. பழைய கவலைகளுக்கு பதிலாக புதிய நம்பிக்கைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். மீனம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளானது வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் இப்பொழுது புத்துணர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட்டாளிகளின் எண்ணங்களை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இன்னும் மேம்பட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி வேலையாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். ஓவியம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்க போகிறது. அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நிச்சயமாக வந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இருக்கிறது. ஆனாலும் அதையும் வெளியில் காட்டாமல் அமைதியாக கடந்து வந்த அனுபவங்கள் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். மீனம் ராசிக்காரங்களை உங்களுடைய அமைதி என்பது உங்களுடைய பலவீனம் கிடையாது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய மன வலிமையின் அடையாளமாகவே இருக்கலாம். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு முன்னே செல்லக்கூடிய திறமை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் நீங்கள் எவ்வளவு கீழே போனாலும் எப்படியாவது மேலே ஒரு நபரை பிடித்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு செயலை செய்தோ மேலே வந்து விடுவீர்கள். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்கு ஆன்மீக சிந்தனையும் உள்ளுணர்வும் அதிகம் என்று தான் கூறப்படுகிறது. நீங்கள் சந்தித்த மனக்கவலைகள் இனிமேல் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது நிறைவேற்றப்பட போகிறது.
இத்தனை காலம் ஏழரை சனியின் பிடியில் சிக்கிக்கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் ஒரு பக்கம் கால் எடுத்து வைத்தால் உங்களுடைய வாழ்க்கை வேறு ஒரு பக்கம் செல்லும். நீங்கள் நினைத்தது மட்டும் நடந்திருக்காது இத்தனை காலகட்டங்களும். ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காமல் இருந்ததல்லவா, அது எல்லாமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் காணல் நீராகிவிட்டே போயிருக்கும். ஆனால் இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். இனிமேல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறி உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் உங்களுடைய கைகளுக்குள் கிடைக்கும். அதனை மட்டும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க தொடங்கிவிடும். சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களாக கண்ட கனவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவாக போகிறது. தடைகள் அனைத்தும் விலகி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே பிறக்கும். உங்களுடைய லட்சியங்கள் யாவும் கைகூடி வந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு முழுமையை பெறக்கூடிய உன்னத தருணங்கள் என்றால் அது இந்த தருணங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த கால வேதனைகளுக்கு முடிவு வரக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில சில காயங்கள் இன்னும் மனதில் தான் இருக்கும். சில மனிதர்களின் வார்த்தைகளும் சில சம்பவங்களும் சில இழப்புகள் உங்களை ஆழமாகவே பாதிக்க வைத்திருக்கலாம். வெளியில் அனைத்தும் சரியாக இருப்பது போலவே காட்டினாலும் உங்களுக்குள்ள சில நினைவுகள் உங்களை இன்னும் பாதிக்க வைத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அனுபவித்த வேதனைகள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாகவே கடந்து வந்திருக்கலாம். ஆனால் மீனம் ராசிக்காரங்களை எந்த ஒரு இருண்ட காலங்களும் நிரந்தரமானது கிடையாது. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக நடந்தவைகளும் இல்லை. மாறாக உங்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றுவதற்காகவே மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிட பார்வையில் கால மாற்றங்கள் வாழ்க்கையில புதிய திருப்பங்களை கொண்டு வரும் என்று தான் கூறப்படுகிறது. கடந்த காலத்தில் இருந்த மன அழுத்தங்கள் என்பது குறைந்து நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உருவாக்கலாம். உங்களை காயப்படுத்திய விஷயங்களில் இருந்து நீங்கள் மெதுவாக வெளியே வரக்கூடிய ஒரு நேரங்களானது வந்துவிட்டது.